சொகுசு பங்களாவை ஜப்தி செய்வதற்கு வழங்கப்பட்ட நோட்டீஸை பெற நடிகர் ரவிமோகன் தரப்பு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், ரவி தரப்பு மறுப்பு தெரிவித்ததற்கு என்ன காரணம்? நிச்சயமாக சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள ரவிமோகன் ஆர்த்தி வசித்து வந்த சொகுசு பங்களாவில் தற்போது ஆர்த்தி வசித்து வருகிறார். இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் இருவரும் தனித்தனியாக வசித்து வரும் இந்த நிலையில் ரவிமோகன் ஒரு தனியார் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு படம் நடிப்பதற்காக ரூபாய் 15 கோடி ரூபாய் பெறுவதற்காக ஒப்பந்தம் போட்டு அதற்கு முதல் தவணையாக 6 கோடி ரூபாய் முன்பணமாக பெற்றுள்ளார். அந்த பணத்தை திருப்பி தராமலும் படத்தை நடித்து தராமலும் வேறு ஒரு நிறுவனத்தில் அவர் படம் நடிப்பதால் அந்த நிறுவனம் சார்பில் வழக்கு ஒன்று தொடர்ந்தனர். அப்போது இவரது சொத்துக்களை தனக்கு மீட்டு தர வேண்டும், இல்லையெனில் பணத்தை தர வேண்டும் என்று கூறிய நிலையில் ஈசிஆரில் உள்ள சொகுசு பங்களாவை ஜப்தி செய்து தர வேண்டும் என்று கோர்ட்டு வழக்கு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தனர். இந்த நிலையில் அந்த வீடு வங்கி கணக்கில் வங்கி கடன் பெற்று வாங்கியதாகவும் வங்கி தரப்பில் கூறப்பட்ட நிலையில் தற்போது கடந்த 10 மாதங்களாகவே அந்த வங்கி மூலம் மாத தவணை கட்டாமல் இருப்பதாக கூறி அந்த வங்கி தரப்பில் அந்த வீட்டிற்கு நோட்டீஸ் அனுப்பி வழங்கியுள்ளனர். கொரியர் மூலம் நோட்டீஸ் வழங்கிய நிலையில் அந்த நோட்டீஸை வாங்குவதற்கு மறுப்பு தெரிவித்து அந்த வங்கியில் பெற்றுக்கொள்வதாக கூறி அந்த கொரியர் எடுத்து வந்த பெண்ணை திருப்பி அனுப்பியுள்ளனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி வினோத்.